வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மே மாதத்திற்கான ராசி பலன்கள். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஜென்ம சனி வெளியில் போயாச்சு. அது ஒரு நல்ல விஷயந்தான். 2ஆம் வீட்டில் பாத சனின்னு பேர். அது நன்மைகளை தருவார். ஸோ 2ஆம் வீட்டில் சனி, அப்புறம் சுக்கிரன் உச்சமாக இருக்கார். ரொம்ப நல்லது. தனஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம். புதன் நீச்சபங்க ராஜயோகம். ராகு இருக்கார். எல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. 2ஆம் வீடு சிறப்பாகத்தான் இருக்கு. நல்ல தனவரவை பற்றி பேசுகிறது. தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய வெற்றி, நல்ல ரொட்டேஷன் ஆஃப் மணி இதெல்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் 3ஆம் வீட்டில் சூரியன் உச்சமாக இருந்தால் தைரியமாக முடிவுகள்லாம் எடுப்பீங்க. எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அப்போது ரிஸ்க்கு நிறையா எடுப்பீங்க லைஃப்பில். ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகும். 4ஆம் வீட்டில் குரு 10ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு காலம். ஜென்ம சனியில் உங்களுடைய திறமைகளை குறைத்து மதிப்பிட்டவர்கள் அந்த இடத்துல நகர்ந்து போயாச்சு. இப்போ யாரும் அங்கே இல்லை. அதனால் உங்களுக்கு உயர்வுகளை பற்றி பேசுகிறது. சிறப்பான காலம்தான் அது. இப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் சில நேரங்களில் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக தான் ஆகும். ஏன்னா வரவு நல்லா இருக்குது. அதே நேரத்தில் பல கிரகங்களும் 8ஆம் வீட்டை பார்க்குறாங்க. அப்போ செலவுகள் கூடுதலாக ஆடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் வீட்டில் செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிறார். ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குறிப்பாக ஹிருதயம் சம்மந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கிறவங்களே இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாக்கில் கவனம் தேவை. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி ராகும் சேர்ந்துருக்காங்க. பேசக்கூடாததை பேசக்கூடாத இடத்தில் பேசிவிடலாம். ஒன்ஸ் நீங்கள் பேசியாச்சுன்னா அதை அழிக்க முடியாது, அதை திரும்ப வாங்க முடியாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்த்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா சனி ராகுடைய சேர்க்கை அவ்வளோ சிறப்பில்லை. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் இந்த முதுகுத்தண்டு சம்மந்தமாக தொல்லை இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய தொல்லைகள் பெரிய அளவு குறையிறது. 7ஆம் தேதி புதன் 3ஆம் வீட்டுக்கு போகிறார். சூரியனும் புதனும் 7ஆம் இடத்துல 3ஆம் இடத்தில் இருக்கும்போது மிக சிறப்பான டிசிஷன்ஸு, தைரியமான செயல்பாடு, கொடுக்கக்கூடிய முயற்சிகள் சீரிய முறையில் சிறப்பாக அமையும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுங்கிறது பிரமாதமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் 15ஆம் தேதி சில முக்கிய மாற்றங்கள். குருவானவர் 5ஆம் வீட்டுக்குள்ளே போயிட்டார். சூரியன் 4ஆம் வீடு 10ஆம் வீட்டை பார்த்தார். ராகு உங்களுடைய ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறார் 19ஆம் தேதி. கேது 7ல் இருக்கார். சரி, இதோடைய நெட் எஃபெக்ட் என்ன? 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பதவி, புகழ், பெயர், பெருமை எல்லாத்த பற்றியும் பேசுகிறார், குழந்தை பாக்கியத்தை உள்ளோட. அப்போது தொழிலில் உங்களை பற்றி உயர்ந்த அபிப்பிராயங்கள், ஏன்னா அது உடனடியாக நடக்காட்டாலும் ஒரு 15 நாள் 20 நாள் டைம் ஆகலாம். ஆனால் உங்களை பற்றிய மதிப்பீடு என்பது இப்போ தான் வெளில வரும். இவர் இப்படி நினச்சிட்டோமே, என்ன மாதிரியான ஆளே அவர். கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க 7 டவுன் அனுப்பிச்சிட்டு இருப்பான், ஐயோ இவரெல்லாம் 3 டவுனில் அனுப்ப வேண்டிய ஆள் அப்படிப்பாங்க. ஏன்னா முன்னாலே அனுப்பிச்சிருந்தா இவரால் பெரிய லாபம். அது போல தான் உங்கள் உயர்வை சரியில்லாமல் உங்களை பற்றி தப்பாக யாராவது ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம். அந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். நீங்கள் யார் என்பது வெளி உலகத்துக்கு தெரிய வரும் சார். அவ்வளோ சிறப்பான காலம். திருமண சம்மந்தமான ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தள்ளிப்போன திருமணங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றங்களை தந்து மிகப்பெரிய உயர்வுகளை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அந்த ஜென்ம சனியில் பட்ட அடி எப்படின்னா, நம்மகிட்ட திறமை இருந்தோம் அது ஒன்றும் பண்ண முடியாது, கையை கட்டி போட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ அந்த கட்டுக்கள் அவிழ்ந்து விட்டன. தைரியமான ஒரு முன்னேற்றத்துக்கான பாதை விசிபிளாக இருக்குது. அதற்கான சப்போர்ட் இருக்குது. அப்போது உயர்வதற்கு தடையே இல்லை. இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மிக மிக சிறப்பான ஒரு காலம், உயர்வை தரக்கூடிய ஒரு காலம். எல்லா தரப்பினருக்கும் அவங்களுடைய நிலையிலேருந்து உயர்வை தரும். அதனால் மன மகிழ்ச்சி, சந்தோஷம், மனசில் தைரியம், உற்சாகம் எல்லாம் கரை புரண்டு ஓடும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலத்தை பற்றி பேசுகிறது
இந்த 2ஆம் பகுதி ரொம்ப சிறப்பாக அமையிறது உங்களுக்கு. வேலை மாற்றங்கள்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா 100% கிடைக்கும். இருக்கிற இடத்துல உயர்வு இல்லையா? இருக்கிற இடத்துல உங்களை பற்றி தாழ்வாக நினைக்கிறாங்களா? உங்களை பற்றி உயர்வாக நினைக்கும் இடத்திற்கு மாறுங்கள், தவறில்லை. அதற்கான உகந்த காலம் இதுதான். சிறப்பான முன்னேற்றத்தை பற்றி பேசக்கூடிய நல்ல ஒரு காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.